அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்சாஃபா மல்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் மிளகு, 350 கிராம் தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியோட தண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி தண்டில் நல்லா ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருக்கும். இது சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக பட்டர் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சால்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். சால்ட் இல்லாத பட்டரும் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே மிளகு இதோடு சேர்த்துக்கலாம். மிளகு பொரிஞ்சோடனே இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ரொம்ப செவக்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். அந்த கொத்தமல்லி தண்டும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வாசம் வராப்பில் லேசாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கிட்டால் நல்லா கலரும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி சூப்பு யாருக்கு பிடிக்காது? எல்லாரோடைய ஃபேவரட்டாகவும் இருக்குது இந்த தக்காளி சூப்பு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ரிச்சான ரெசிபி இது. ட்ரெயின் ட்ராவல்லேருந்து ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இது ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு தக்காளியை வேக விடலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இப்படி வதக்கியும் செய்யலாம், தண்ணி ஊற்றி வேக விட்டு அப்படியும் செய்யலாம். திறந்து பார்க்குறேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சு ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். தக்காளி வதக்கின அதே பேன்லேயே இதை வடிகட்டிக்கிறேன். உப்பு போட்டிருக்கு, பத்தாமல் இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதோட 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெப்பர். அது கூட 1 கப் தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கிறேன். சூப் நல்லா கொதிக்குது. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி இந்த சூப்போடு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் கொதிக்க வச்சு மேலே பட்டர் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூப் நல்லா கலராக இருக்குது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால நல்லா கிளாஸியாக பலன்னு இருக்குது சூப்பு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. பட்டரோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜம்முன்னு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.